மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் கடந்த 22 மணி நேரத்தில் சராசரியாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரை பகுதிகளை நெருங்க உள்ளதால் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை 2 நாட்களாக பெய்து வருகிறது. கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 22 மணி நேரத்தில் மாவட்டத்தில் சராசரியாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதிகபட்சமாக மயிலாடுதுறையில 88.20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியது. மால்மேட்டில் 71 மில்லிமீட்டர், சீர்காழியில் 66 மில்லிமீட்டர், கொள்ளிடத்துல 43 மில்லிமீட்டர், தரங்கம்பாடியில 62.60 மில்லிமீட்டர், செம்னார் கோவிலில் 74.60 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர் மழை காரணமாக பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 28 மீனவ கிராம மக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர்ந்து கனமழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீடித்து வருகிறது.